அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. ரமலான் மாதத்தின் சிறப்புகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இதனுடைய பொருள், ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மகத்துவம் உடையது என்றால், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அபு ஷயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் அபதின் யௌமுல் ஷியாமன் ஃபி சபீலில்லாஹி இல்லா பஅதல்லாஹு பிதாலிக வஜாஹு அன்-நாரி சபீன ஃபரீஃபா. ஒரு நாள் ஒருவர் நோன்பு வைத்தால் அல்லாஹ்வின் பாதையில் செல்லும் அந்த ஒரு நாள் நோன்பிற்கு பகரமாக அல்லாஹ் அவரின் முகத்தை நரகத்தை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரமலான கடந்து வரோம். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று ஓத தெரிந்தவங்களுக்கும் ஓத தெரியாதவங்களுக்கும் நல்லா தெரியும். இந்த உலகமே ரமலான் மாதத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு. இந்த உலகம் மட்டும் இல்ல, மற்றப்பட்ட மறுமை வாழ்க்கையும் இந்த ரமலான எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படிப்பட்ட மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் சாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் நம்ம இங்க இருக்கோம், போன வருஷம் நம்மளோட ரமலான் மாதத்துல இருந்தவங்க இப்ப இருக்காங்களா? இல்ல இப்ப நம்ம அடுத்த வருஷத்துக்கு நம்ம இருக்கோம்னு சொல்ல முடியுமா? கபர்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நீங்க உலகத்துல உள்ளவங்களோட பேசலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தா அவங்க நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்க? எனக்கு இந்த ரமலான் கடைசி ரமலானாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் நோன்பு வச்சிருப்பேனே, நான் தொழுதிருப்பேனே, நான் நேரத்தை வீணடிச்சிருக்க மாட்டேனே, அல்லாஹ்வுக்காக செலவழிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படணும், மறுமை வாழ்ல வெற்றி பெறணும் அப்படின்னா அமல் செய்யணும், அதிகமா தௌபா செய்யணும், பாவத்தை விட்டு விலகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழருக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. என்ன அறிவுரை சொல்லியிருக்காங்க? தோழர்களே, காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதே, மாலை பொழுதை அடைந்தால் காலை பொழுதை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அந்த அளவு மரணம் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது என புரிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த இரவு, எந்த காலை, எந்த மாலை, என்ன கிழமை அப்படின்னு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. குர்ஆனுக்கு என்ன சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ ரமலான் மாதத்துல நோன்புக்கு அந்த அளவுக்கு சிறப்பும் முக்கியமும் நம்ம கொடுக்கணும். ரமலான் மாதம் வந்துட்டா ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரமலான் அடையும். இந்த மாசத்துலதான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கிருக்கான். அதுக்கு நன்றி சொல்லும் வகையாதான் நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பை நான் உங்கள் மீது கடமையாக்கியதன் நோக்கம் என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த இடத்துல தக்குவா வரணும், அல்லாஹ்வுடைய பயம் வரணும், அல்லாஹ் பாக்குறான் அப்படிங்கிற ஈமானிய உணர்வு வரணும். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய எப்பேற்பட்ட ஏற்பாடு. இஃப்தார் பார்ட்டிகளுக்கு அல்ல, இஃப்தாரை வாங்கி குடிப்பதற்கு அல்ல. ரமலான் நோன்பு என்பது விழாக்கள் கொண்டாடுவது அல்ல, பள்ளிகளுக்கும் வீடுகளுக்கும் கடல் லைக்கின தொங்குகிறது கிடையாது. நீ கலாச்சாரம் மாறிக்கொண்டே போகுது. அன்பானவர்களே, 11 மாதங்களுக்கு சிறந்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், சுவனம் அலங்கரிக்கப்படும் மாதம், நரகம் பூட்டப்படும் மாதம். அந்த மாதம் நம்மளை தேடிக்கொண்டு வருகிறது. ரமலான் சொல்கிறது, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் வந்ததற்காக அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான், நரகத்தை பூட்டிவிட்டான், நரக நெருப்பிலிருந்து பாவிகளை வேறு செய்கிறான். இந்த மாதத்தில் நீ செய்யக்கூடிய துவாக்கள் ஏற்கப்படுகிறது என சொல்கிறது. நபி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 11 மாதங்களில் நடந்த பாவங்கள் இந்த ரமலான் மாதம் மன்னித்து விடுகிறது. நோன்பை பேணியவர்களை தவிர ரய்யான் என்னும் சொர்க்கத்தை யாரும் மிதிக்க மாட்டார்கள். ரமலான் மாதம் அருள் நிறைந்த மாதம், அல்லாஹ்வை அதிகம் நெருங்கக்கூடிய மாதம், பிழை பொறுத்து சேரும் மாதம், ஷாத்தான்கள் சைத்தான்கள் சிறந்த மாதம், 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்க ஒரு இரவை கொண்ட மாதம். இந்த ரமலான் மாதம் அடையறதுக்கு முன்னாடி நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். என்ன துவா செய்யணும், எப்படி செய்யணும்? இந்த ரமலான சரியான முறையில, இருக்கிற முறையில நல்ல இபாதத் செய்யக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியவன் யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நோன்பையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.